வணக்கம் நேயர்களே, நாங்க வந்து இப்போ மார்கன் அப்படின்ற படத்தை பேரை வச்சுக்கிட்டு முன்னாடியே நாங்க போடுறோம் சார். விஜயானந்த் சார் வழியில் மார்கன் டீம். ஆமா, மார்கன் அப்படின்ற படத்தோட பேரை சொல்லிக்கிட்டு நாங்க வந்து ஜாலியா வந்து சவுத் இந்தியா, தமிழ்நாடு ஃபுல்லா ஜாலியா போறோம். நம்ம போற ஊர்கள் வந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர். அந்த ஊர் மட்டும் இல்ல, போற வர வழியில எல்லாமே இங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அங்கெல்லாம் இறங்கி மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்றோம். ஆக்சுவலா தம்பி, நீங்க இதோட என்ன பாத்திருப்பீங்க? வழக்கமா படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு எல்லாம் ஹெலிகாப்டர்ல இறங்கி பாத்திருக்கீங்களா? பெரிய பெரிய விஐபிஸ்லாம் என்னடா ஹெலிகாப்டர் இல்லாம நாங்க பஸ்ல போவோம்டா, பஸ்ல ஒரு கேபின் போதும்டா, பேனர் கூட வேணாம்டா. அப்பப்போ மார்கன் பேர் சொல்லி போண்டா. நீங்க சொல்லுங்க. மார்கன் 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 மார்கன். நம்ம என்ன நம்ம செய்ய போறோம்? நம்ம வந்து ஆக்சுவலா சினிமா தோன்றி 50-60 வருஷ காலத்துல முதல்ல ஒரு இன்டர்வியூல ஒரு குறைந்த விலையில் படத்தை எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைவ்ல பேச போறோம். எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்றத மக்கள் பார்த்து அவங்க என்னென்ன பாயிண்ட்லாம் தேவையோ அதான் கத்துக்க போறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு பிஆர்ஓவா எங்க அக்கா ரேகா அவங்க வந்து உங்க எல்லாருக்கும் அந்த உங்களுக்கு வந்து ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படின்றத சொல்ல போறாங்க. இதை வந்து ப்ரொடியூசர்கள் கூட பார்த்து பலன் பெறலாம். ஓகேவா? ரேகா ஒரு பிசி, நீங்களும் ஒரு விஐபி தானப்பா. ஆமாமா, கண்டிப்பா. வாயில இருந்து சொல்லுங்க, ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுங்க? பட்ஜெட்டாவா கிராண்டேரா ஏதோ கூட்டிக்கார நடிச்சு ப்ரொமோட் பண்ணாத பட்ஜெட்டா தெரியாது. ஆமா சார். அத எங்கள மாதிரி நலிவடைந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி 2 ஹீரோயின்ஸை கூட்டிட்டு போறோம். சோ ஆட்டோமேட்டிக்கா கிரவுட் அட்ராக்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் பையனை கூட்டிட்டு போறோம். சோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட டீம் மீட் பண்ணிடுறோம். இது வந்து பட்ஜெட்ல பண்ற ப்ரமோஷன் அண்ட் எதை பண்ணியாவது வித்துறலான்றதுனால கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு இப்போ டிராவல் ஆகுறோம். வழக்கமா வந்து ஹீரோயின்ஸ்லாம் நீங்க மேக்கப் போட்டு பாத்திருப்பீங்க. மேக்கப் எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்களே. பாக்கணும்னா நீங்க வந்து மேக்கப் இல்லாமல் அழகா, அதாவது என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் சாதாரணமா இருப்பாங்க, மேக்கப்ல என்ன நினைச்சிட்டாங்க. இல்லடா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்பவுமே நான் கெத்துடா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து இப்ப பாத்தீங்களா, இப்ப நீங்க பாக்குறவங்க தீப்ஷிகா, சிம்பிளி இஸ் பியூட்டிஃபுல். நான் பேர் என்ன? பிரிகிடா. ஆமா, இவங்க எல்லாம் பாருங்க. ஆனா என்ன ஸ்போர்ட்டிவான டீம்ல நம்ம டீம். ஒரு பிஆர்ஓ அப்பப்போ உங்க மூஞ்சி திருப்பி தம்பி அவரையும் காமிச்சுக்கங்க. ஜஸ்ட் கால் அவே சார். அது கண்டிப்பா சொல்லும் கேர்ள்ஸ்க்கு கிரெடிட். ஏன்னா ஆர்டிஸ்டோட நிறைய வர்க் பண்ணிருக்கோம். சொன்ன ஒரு கால்ல என்ன எங்க எப்ப போறோம் அதெல்லாம் கேட்க. ஒரு 2 hours லேட்டா வந்தா கூட தீப்ஷிகா சார் இந்த லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்ல போலீஸ் சர்ன்னு வந்து ஒரு காரை பிரேக் போட்டு நிறுத்தி தெருக்கி விடுவாங்களே. ஆனா வண்டர்ஃபுல் ஃபன் டீம் இல்ல. இல்ல, நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து மார்கன் படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம். சோ அதனால நாங்க இந்த பஸ் டிராவல் பண்றது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நானு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். மெயினா இவருதான் காரணம். அதுக்கு இவரால மட்டும்தான் எப்படி உட்காந்து இருக்காரு பாருங்க. அந்த இந்த மாதிரி நாங்க உட்காந்து இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு இதை என்ன நீங்க கேளுங்க. படம் ஓடிடணும். லியோ ஜான் பால் கஷ்டப்பட்டு ஒரு கதை எடுத்திருக்காரு. இந்த படத்தை எதையாவது குண்டக்க பேசி குட்டிக்கண்ண அடிச்சு ஒரு 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றான்ல, நம்ம ஏன் 10,000 பொய் சொல்லி ஒரு படத்தை ஓடக்கூடாது? எனக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஆசை கிடையாது. அப்படியா? பரவாயில்லப்பா, ஏதாவது ஒன்று போய் மக்கள் தியேட்டருக்கு வந்தா போதும். ஆனா எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பேசியிருக்கேன் தெரியுமா? படம் நல்லா இருக்கு. உண்மையை நீங்க பாக்கல, அதான் உண்மையே நல்லா இருக்கு படம் அப்படின்றதால. அஜய், இந்த படத்தை பத்தி ஜென்டில்மேன் மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா. என்ன மாதிரி சாதாரண பேசணும். மக்களா கலந்து ரொம்ப சாதாரணமா. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி உங்களை பார்த்து தெரியாம வணக்கம் சொல்லிட்டாப்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. வணக்கத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இந்த வணக்கத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நைட்டு வந்து 1 மணி ஆகுது. ஆளுக்காலு தூங்கணுன்ற ஒரு ஆசையோட வந்தாங்க. எல்லாரும் சேர்த்து கும்பலா உட்கார வச்சு இந்த மாதிரி குடும்பம் பத்திட்டு இருக்காங்க இந்த பஸ்ல. இதை பத்தி நீங்க அஜயோட ரொமான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் கூட நடிச்ச அந்த பேர் தீப்ஷிகா தான் பேசுறேன். இப்போ நீங்க அந்த வாயை நோக்கி கேமரா நடத்துறீங்களா? தயவு செஞ்சு என்ன கட் பண்றேன். பை தி வே, இவங்க வந்து காந்த கன்னடகி தீப்ஷிகா. இல்ல என்ன மட்டும் கட் பண்றேன். இல்ல இந்த இன்டர்வியூல நான் வந்து வாழ்க்கையிலயும் வந்து இவ்ளோ எம்பாரஸ்டான ஒரு மூமெண்ட் சத்தியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நானும் பாத்துட்டே இருக்கேன். ஓ, இது இன்டர்வியூவா, என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்பயும் எம்பாரஸ்டா இருக்கேன். இப்போ நான் தானே பக்கத்துல இருக்கேன். நீங்க கொஞ்சம் ஜோவியலா
சார் நீங்க தான் சார் இதுக்கு மேல ஜோயிலா படத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன். ஏப்பா? இன்னும் சரிச்சுன்னு வச்சுக்கிறேன். எப்படி இருக்கும் இந்த இன்டர்வியூ? ஆனா பை தி வே நாங்க சொல்ல மறந்துட்டோம், நாங்க மார்கன் ப்ரோமோட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். கடைசியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆமா ஆமா மார்கன் ப்ரோமோட் பண்ணி போயிட்டு இருக்கோம். மார்கனுக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு தெரியாம தான் தமிழ்நாடு கூட சரி தெரியுது. மார்கன் 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 எல்லாரும் இப்ப வந்து 3ன்னு சொல்லும்போது மார்கன் அப்படி சொல்றோம். ஓகேவா? தம்பி நாக்கப்புக்கு அர்த்தம் கேட்டீங்களா? மக்காயில அர்த்தம் கேட்டீங்களா? மார்கன் கேப்பீங்களா? கேட்க கூடாது. கேட்காதீங்க. படம் பாருங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எங்களெல்லாம் கூப்பிட்டு வழிநடத்தி போயிட்டு இருக்கக்கூடிய தலைவி அண்ட் தலைவன் வந்து அவர் பேர் என்ன? இம்தியாஸ். தம்பி மூஞ்சி இப்போ இம்தியாஸ் நான் வரைக்கும் பிடிக்கிறேன்ப்பா. பக்கத்துல என்னோட தம்பி அவர் முகேஷ் பக்கத்துல. இப்படி இங்கே பஸ் பயணம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிரிகிடாக்கு வந்து பஸ் சிக்னஸ் வந்துடுச்சு. அதனால வாமிட் பண்ணிட்டாங்க. முடியாம அவங்க சீட்ல போய் படுத்துட்டாங்க. பாவம். இப்போ அவங்க செக்ஸியா படுத்திருக்காங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உடம்பு முடியாம தான் படுத்திருக்காங்க. நம்ம பிரிகிடாக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து தலை சுத்தி படுத்திருக்காங்க. அவங்கள இப்ப நல்லா விசாரிக்க போறேன். ஓகேவா? கொஞ்சம் ஃபேஸ் காட்டுங்கப்பா. ஹீரோயினுக்கு துணையா வந்து அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கிறது வந்து தீபிகா தான். தீபிகா ஹெல்ப் பண்றேன்னு வந்து அதை திருப்பி இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தான் தீபிகா. காமிச்சிட்டாங்க, பேச காமிச்சிட்டாங்க. அப்ப இப்போ உடம்பு சரியில்லையா பிரீடா? அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படியாவது மார்கன் 20 சரி சரி, வழக்கமா இந்த மாதிரி சீன்ல நாங்க வந்து யாராவது படுத்திருந்தாங்கன்னா ஸ்மைல் சொல்லிட்டு தான் ஷார்ட் முடிப்போம். தம்பி அவங்க சீக்கிரம் காமிச்சிருக்கப்பா. ஃபேஸ் டாப்ல க்ளோஸ் வச்சுக்கணும். டாப்பா எங்களுக்கு க்ளோஸ் வச்சிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. அதோட இப்போ வந்து தம்பி நீங்க நைட்டு ப்ரோக்ராம் வந்து இந்த பிரிகிடாவோட சிரிப்போட ப்ரோக்ராம் முடியுதுப்பா. தம்பி க்ளோஸ் அப்ல ஸ்மைல் காட்டுங்க. காமிச்சிட்டீங்களா தம்பி? ஃப்ரண்ட்ல நான் பிடிக்கிறேன். மக்கள் இது வரைக்கும் கேமரா பிடிக்கிறது பார்த்துருக்க மாட்டாங்க. பிரிகிடா ஸ்மைல், ரோல் கேமரா, ஆக்ஷன், ஸ்மைல். பல்லு தெரியல தீபிகா. அதான் சூப்பர். தேங்க்யூ. இத்துடன் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி முடியுது. தேங்க்யூ.